Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இந்த வெஜிடபிள் குருமா இருக்கும். ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன், விட்டமின்ஸ்னு கம்ப்ளீட் நியூட்ரிஷியஸ் பேக்காக இந்த வெஜிடபிள் கிரேவி இருக்கும். இந்த கிரேவி எப்படி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக குயிக்காக செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 உருளைக்கிழங்கு, 1/2 கப் தேங்காய், 10 முந்திரி, 1 கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 6 வரமிளகாவை எடுத்திருக்கேன். இதில் 3 வரமிளகாவும் 3 காஷ்மீரி ரெட் சில்லியும் எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் 6 வரமிளகாவே எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை, 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பீஸ் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சிகப்பு காராமணி. இதுவும் ஃப்ரெஷ்ஷான காராமணி தான். ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன், 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸ் தான். காஞ்சது தான் இருக்குதுன்னா 2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை டபுள் பீன்ஸ், காராமணி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ்னு வெஜிடபிள்ஸ் வச்சு கூட இந்த குருமாவை ட்ரை பண்ணலாம். முதல்ல மசாலாவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் தனியாவை சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, 6 வரமிளகா. மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா டேஸ்ட், ஸ்மெல் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை சேர்த்துக்கலாம். முந்திரியும் கூட சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே வறுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் திக்காக இருக்கணும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையை சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் இருக்கட்டும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி, கேரட், அடுத்ததாக உருளைக்கிழங்கு, அடுத்ததாக சிகப்பு காராமணி. இதில் எந்த வெஜிடபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, கூட உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டபுள் பீன்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கூடவே இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான ரொம்ப ஸ்பைசியாக செட்டிநாடு ஸ்டைலில்
ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.